Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel and video India vs Australia Boxing Day Test Day 2 review Day 3 preview பார்க்குறோம். ஸோ நேற்று நாளில் ஆஸ்திரேலியா 311 6 86 ஓவர்களில் ஸோ இன்றைய நாள் ஆஸ்திரேலியா 474 ஆல் அவுட், இந்தியா 164க்கு 5. ஸோ இப்போதைக்கு இந்தியா 310 ரன் பின்தங்கி இருக்காங்க அண்ட் 111 ரன் தேவை ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்மித் மற்றும் கமின்ஸ் கண்டினியூ பண்ணாங்க. முதல் செஷன் முடியும் போது கமின்ஸோடைய விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க. ஸோ 454க்கு 7 ஆஸ்திரேலியா முதல் செஷன் முடியும் போது அண்ட் ரெண்டாவது செஷன் ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியா. ஸ்மித் மட்டும் முதல் செஷனில் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணார். 197 பாலில் 3 சிக்ஸர் 13 பவுண்ட்ரி, ஆகாஷ்தீப் பாலில் போல்டு. ஸோ டெய்லண்டர்ஸ் அவுட் பண்ணுறதுக்கும் திருப்பியும் பும்ரா தேவைப்பட்டது. ஸோ பும்ரா மொத்தமாக 4 விக்கெட், ஆகாஷ்தீப் 2 விக்கெட், ஜடேஜா 3 விக்கெட் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட். ஸோ ஃபீல்டிங் பற்றி கடைசியாக சொல்கிறேன். அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாவது செஷனில் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை. ஜெய்ஸ்வால் கூட ரோஹித் சர்மா திருப்பியும் மேலே வந்தார் அண்ட் திருப்பியும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் 3 ரனில் அவுட் ஆனார். அண்ட் தென் கேஎல் ராகுல் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், 24 ரன் 42 பாலில், பட் யாக்கர் பாலில் 3 பவுண்ட்ரியோட போல்ட் ஆனார் கமின்ஸ் பாலில் திருப்பியும். ஸோ ரெண்டாவது செஷனில் கமின்ஸ் 2 பேருடைய விக்கெட்டும் எடுத்தார். ஜெய்ஸ்வால் அண்ட் கோலி மூணாவது செஷனில் ஒரு 102 ரன் பார்ட்னர்ஷிப். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கோலி வெறும் 36 ரன் தான் எடுத்தார், பட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிற பால்லாம் விட்டு ஆடினார். ஸோ பெரிய இன்னிங்ஸ் ஆக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட் காமிச்சார். பட் ஜெய்ஸ்வால் அதை ரெண்டில் ஒரு 82 118 பாலில் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு 6 11 பவுண்ட்ரி, கோலி பார்த்திங்கன்னா 4 பவுண்ட்ரி. பட் ஜெய்ஸ்வால் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு எதுக்கு அந்த கடைசி பாலில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டாருன்னு தெரியல. ஏன்னா மெல்பர்ன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, இது ஒரு டெஸ்ட் மேட்ச், T20 மேட்ச் கிடையாது. அப்படிங்கும்போது ஏன் அந்த சிங்கிளுக்கு ஓடினார் அப்படின்றது தெரில, அதுவும் ரெண்டாவது நாள்லேயே. ஸோ ஒரு 102 ரன் பார்ட்னர்ஷிப் ஜெய்ஸ்வாலுடைய ரன் அவுட்டால் மிஸ் ஆச்சு. கேரி ஐ திங்க் த்ரோ பண்ணி, இன்ஃபேக்ட் கமின்ஸ் அதை த்ரோ பண்ணி விக்கெட் கீப்பர் கேரி கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அதன் பிறகு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கோலியும் 36 ரனில் போலண்ட் பாலில் விக்கெட் கீப்பர் கேரிக்கிட்ட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் டச் பண்ணி அவுட் ஆகிட்டார். ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு பிறகு ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனாக வந்தார், அவரும் 13 பாலில் டக் அவுட் ஆனார் போலண்ட் பாலில். லயன் கிட்ட லெக் சைடில் ஒரு ஷார்ட் பால் கேட்ச் கொடுத்தாரு. தென் பண்ட் 6 ரன் நாட் அவுட் அண்ட் ஜடேஜா 4 ரன் ஒரு பவுண்ட்ரி கடைசி பாலில் அடித்து அவரும் நாட் அவுட். ஸோ 164க்கு 5 46 ஓவர்களில். ஸோ கமின்ஸ் 2 விக்கெட், போலண்ட் 2 விக்கெட், ஒரு ரன் அவுட். ஸோ இந்த நாள் பொறுத்த வரைக்கும் இந்தியா செய்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கமின்ஸ் அண்ட் ஸ்மித் பார்ட்னர்ஷிப் 112 ரன் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா கமின்ஸுக்கு எல்லா ரன்னுமே இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வழங்கினாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் T20 ஐஸில் ஒரு நல்ல ஹார்ட் ஹீட்டிங் பேட்டர், பட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது பாடி லைனில் போட்டால் ஷார்ட் பால் போட்டால் அவரால் அடிக்க முடியாது. அரௌண்ட் த விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டிருந்தாங்க ஷார்ட் பால் அப்படின்னா ஈஸியாக அவருடைய விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில், அதுவும் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் அவர் அடிக்கக்கூடிய லைன் அண்ட் லென்த்தில் கரெக்டாக போட்டு அவரை அடிக்க வச்சாங்க. அந்த கடைசி பால் மட்டும் டெம்ட் ஆகி அவுட் ஆனார். அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெய்லண்டர்ஸும் பார்த்திங்கன்னா செட்டில் ஆகி ரன்ஸை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துலையும் பும்ராவுடைய உதவி தான் தேவைப்பட்டது. அண்ட் ஃபீல்ட் செட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தருடைய ஒரு ஓவரில் அவுட் சைட் எட்ஜ் போச்சு, 3rd மேனில் ஒரு பவுண்ட்ரி. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமான பாலாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஆடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஃபீல்டர் வைக்கும்போது சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்லிப்புக்கு கேரி ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால அந்த இடத்துல 2 ஸ்லிப் வச்சுருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் பிச்சில் பெருசாக கிராக்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ பால் ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக, இன்ஃபேக்ட் பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கான்ஸ்டாஸ் மட்டும் ஸ்பின்னர் எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் அவுட் ஆனார். மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாட் போய் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. மற்றபடி பும்ரா மட்டுமே விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். குறிப்பாக சிராஜுடைய எக்கானமி அண்டு அவர் விக்கெட்லெஸ்ஸாக போகிறது அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. அண்ட் இந்தியாவுடைய பேட்டிங் காம்பினேஷன் திருப்பியும் ரோஹித் சர்மா திருப்பியும் ஏன் மேலே வந்தார் அப்படின்றது தெரியல. பிரிஸ்பனில் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 100 ரன் எடுத்தால் போதும் அப்படின்ற நிலைமை ஆஸ்திரேலியாவுக்கு இருந்ததுனால
டிக்ளேர் பண்ணுறதுக்காக அதிரடியாக ஆடுறதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஸ்திரேலியா 474 அப்படிங்கும்போது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டாகணும். ஜெய்ஸ்வால் கூட ஒருத்தர் ஆங்கர் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல எதுக்கு திருப்பியும் ரோஹித் சர்மா வந்தார் அப்படின்றது எனக்கு புரியலை. பட் வந்தார் ரோஹித் சர்மா, திருப்பியும் விக்கெட் லூஸ் பண்ணார். கேஎல் ராகுல் திருப்பியும் ஏன் நம்பர் 3ல் வந்தார் அப்படின்றதும் எனக்கு புரியலை. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை டாப் ஆர்டரில் கொண்டு வந்திருக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா கடைசியாக ரஞ்சி ட்ராஃபியில் ஒரு 150 எடுத்து தான் இந்தியாவுக்கு அவருக்கு காலப் கிடச்சிருக்கு. ஸோ ரெட் பால் கிரிக்கெட்டில் அவர் டிபெண்டபிள் பேட்டரும் கூட டாப் ஆர்டரில். ஸோ அந்த அடிப்படையில் அவரை டாப் ஆர்டரில் கொண்டு வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்திய அணி செய்த தவறுகள். அண்ட் அதர் சைட் ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய டெய்ல் வரைக்கும் நல்லா பேட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுலிங் சேஞ்சஸும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஈவன் தோ ஹேசல்வுட் மாதிரி ஒரு பெரிய பவுலர் இல்லை அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க எல்லா பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் எல்லாம் நல்லா நடந்திருக்கு. அண்ட் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பண்ட் க்ரீஸில் இருக்காங்க. அண்டு ஜடேஜா பண்ட், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னும் 4 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 111 ரன் ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல் தேவை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 310 ரன் எடுத்தால் மட்டும் பின்தங்கி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு இந்தியா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போதைக்கு நின்று ஆடணும், அவ்வளோதான். விக்கெட்டை த்ரோ பண்ணக்கூடாது. பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் குயிக்காக இந்த 4-5 விக்கெட் எடுத்துகிட்டு முதல் செஷன் முடிவுலையோ 2வது செஷன்லேயோ பேட்டிங் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னுடைய ஒப்பீனியனில் முதல் இன்னிங்ஸ் முடியும் போது இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 50-100 ரன்னாவது லீடிங்கில் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு தோல்வி உறுதியாகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரிஸ்பன் அளவுக்கு இங்கே மழைக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.